ஹலோ காய்ஸ், நமக்கு இன்றைக்கி நம்ம எம்பிஏவில் வந்து ஃபினான்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ மதியானமாக தான் எல்லாருமா பரபரப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அந்த கார்டு நம்பரை வந்து மிஸ் பண்ணனால வீட்டுக்கு வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ செக் பண்ணிடலாங்களா? ஆனால் சைட்டு வேறு ஓப்பன் ஆகலை. ஸோ நீங்கள் லேப்டாப்பில் இல்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ லேப்டாப்பில் தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ மார்க் வந்திருக்கு, என்ன பண்ணியிருக்கோம், பாஸ் ஆகிருக்குமா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட் பேஜு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட எம்பிஏ ரிசல்ட் இருக்குது, அதுக்கு கீழே பிஜி ரிசல்ட் இருக்குது, யூஜி இருக்குது, எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. நம்ம வந்து இது எப்போ எழுதணுன்னா டிசம்பரோ சம்திங் எழுதணும்னு நினைக்கிறேன். இதில் எம்காம், எம்சிஏ, எம்எஸ்சி, ஐடி எல்லாமே இருக்குது. நம்ம வந்து எம்பிஏ ஜூன் 2025 ரிசல்ட்டு அடுத்த ஜூன் 2026 தான் ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது. அடுத்து கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா யூஜியோடது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் நம்மளோட இதை போட்டுக்கலாம். நான் வந்து A to 4 பேட்ச்சு. ஸோ நீங்கள் என்ன பேட்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்துடலாம். பாஸு. ஸோ இதுதான் நம்மளோட, பரவாயில்ல, படிக்காமலே இவ்வளோ மார்க் எடுத்துருக்கோம். ஆனால் இன்டர்னல் மார்க்ஸ் தான் இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கானுங்க. அது என்ன பேப்பர்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து 2 செம்மு சேர்த்து எழுதினேன். ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன் ஆனால் 2 செம்மு எழுதுறது இந்த எக்ஸாம் ஃபீஸால். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிருக்கோம். பரவாயில்ல, எல்லாமே 70 அபோவுக்கு மேலே தான் இருக்குது. இதெல்லாம் 75 இருக்குது, இங்கே ஒரு 75 இருக்குது. பரவாயில்ல, படிக்காமலே இவ்வளோ எழுதியிருக்கோம். ஸோ நீங்களும் என்ன ரிசல்ட்டு எல்லாம் பாஸ் ஆகிட்டிங்களா? ஸோ நம்மளோட ரிசல்ட் பார்த்தாச்சு. நான் இதை ஒரு காப்பி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். கீழே போட்டிருக்காங்க, இஃப் யூ ஆர் ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ் இன் த ரிசல்ட் ஆஃப் கேண்டிடேட் ஷுட் சப்மிட் தேர் 15 days ஆஃப்டர் தர் பப்ளிஷன். அதாவது ரிசல்ட் வந்து 15 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏஏனா ஆப்சண்ட் வந்திருக்கும், இல்லை பாஸு, ஃபெயில்னா எஃப்னு வந்திருக்கும். மினிமம் மார்க்ஸ் எதுவும் இருக்காது. மினிமம் மார்க்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 35 இல்லை 40 மார்க்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் பேப்பரில் ரொம்ப ஜஸ்ட் பாஸில் பாஸ் ஆகிருக்கும். மற்றபடி எல்லாமே அபவ் 70 கிட்ட தான் இருக்குது. பரவாயில்ல, 100க்கு 70 அபோவெலாம் எல்லாமே இருக்குது. படிக்காமலே அவ்வளோ எடுத்துருக்கோன்னா பெருஞ்சாதனை தான் போல். கீழே இருக்குது பிரிண்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு பிடிஎஃப்பில் பிரிண்ட் பண்ணிடலாம். ஆன்லைன் ரீவேல்யூவேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரீவேல்யூவேஷன் வில் பி ஓப்பன்ட் ஆன் 16th அன்றைக்கி ஓப்பன் ஆகுதான். ஸோ இன்னும் 2 நாளில் வந்து கம்மிங் சாட்டர்டே வந்து ரீவேல்யூவேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபெயிலாக இருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாருமே 16 அப்போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ ப்ரைஸுலாம் எனக்கு தெரியல, நான் இருந்தேன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். ஸோ இதுதான் என்னுடைய மார்க்கு. ஸோ நீங்களும் எல்லாம் பாஸ் ஆகிட்டிங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Those who are applying for the revaluation advice examination of December 2025 or June 2025 ப்ரிஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அட்மிட்டட் ஃப்ரம் A to 3, AC4, A to 4, C5 பேட்ச் எல்லாமே எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க ரீவேல்யூவேஷனுக்கு. அதோட அப்ளிகேஷன் காஸ்ட் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிடுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரீஃபண்ட்லாம் எதுவும் கிடையாதான் அந்த ரீவேல்யூவேஷனோடது. அப்புறம் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட் எல்லாமே இதில் வராதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ரீடோட்டலிங்கும் இந்த இது கிடையாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஸ்லிப்ஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டோம் ரீடோட்டலிங்க்கு. இதெல்லாம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் எல்லோரும் பாஸ் ஆகிட்டிங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பாய்.